கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வியட்நாமுக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 8 nights 9 days அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் 1,24,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், 4-star ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெய்லி கைடு சார்ஜஸ், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தில் முதல் விஷயம் ட்ராவல் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்க முடியும். 2வது விஷயம் ஹோயன், நின்பின், ஏன்ஷியன்ட் டவுன், லேண்டன் போட் ரைட் அப்படிங்கிற மாதிரி மற்ற ட்ராவல் ஏஜென்சிஸ் யாருமே ப்ரொவைட் பண்ணாத சில யூனிக்கான பிளேசஸையும் சேர்த்தே இவங்க கவர் பண்ணுறாங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 10,000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நபரா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நேசிப்பாயா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். போர்ச்சுகலில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் டைக்கூனுடைய பையனை கொலை செஞ்சதுக்காக கதாநாயகி அங்கே அரெஸ்ட் பண்ணப்பட இந்த நியூஸை டிவியில் பார்த்துட்டு தன்னுடைய காதலிக்கு ஒன்று நம்ம தான் களத்தில் இறங்கி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேருந்து கிளம்பி போர்ச்சுகலுக்கே போகிறார் படத்துடைய கதாநாயகன். இதுக்கப்புறம் அவர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் இயக்குனர் விஷ்ணுவர்தன் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் டைரக்டாக தமிழில் பண்ணுற ஒரு படம். நாங்கள் ஃபாரினில் ஒரு படத்தை ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளூர்லேயே ஸ்டுடியோவில் மேட்டை போட்டு எடுக்காமல் உண்மையாகவே இந்த படத்தை கிட்டத்தட்ட 99.9% அங்கே போர்ச்சுகல்லையே ஷூட் பண்ணியிருக்கு இந்த டீமு. அதனாலேயே நல்லா மேக்கிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு படத்தை இந்த டீமு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு. குறிப்பாக ஊருக்குள்ளே ஒரு சேசிங் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அதெல்லாம் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்கு இந்த டீமு. படத்தில் நம்ம முரளியுடைய 2வது பையன், அதாவது அதர்வாவுடைய தம்பி ஆகாஷ் முரளி தான் ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல. பேராக அதித்தி சங்கர் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். குறிப்பாக ஜெயிலுக்குள்ளே ஆதித்தி சங்கர் ஒரு கதாபாத்திரத்துக்கிட்ட நான் அவனை கண்டிப்பாக முன்னாடியே பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்கலங்கக்கூடிய அந்த தருணம், அந்த சீனை இவங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ண விதமே நீட்டாக இருந்தது. இந்த 2 பேர் போக படத்தில் சரத்குமார், குஷ்பு, ராஜா, கல்கி அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டதோ அதை நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க அவங்க எல்லாரும். இந்த படத்தில் ஏன்பா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேர் பிரியணும்னு முடிவு எடுக்கிறீங்க இல்லையா, 10 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை காணாமல் போயிடும், நீங்கள் எடுத்த முடிவு மட்டும்தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் ஒன்று இருக்குது. இந்த வசனம் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஃபீலை கொடுத்தது. உண்மையாக இந்த பிரேக்கப் ஆன லவ்வர்ஸ் ஆகட்டும், இல்லை டிவோர்ஸ் ஆன கப்புள்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் இந்த வசனத்தை கேட்டாங்கன்னா நிச்சயமாக ஒரு முறை யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் அது. இவனுடைய மியூசிக்கை பொறுத்தளவுக்கு ஓகே மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. அது சாங்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், எல்லாமே அந்த லெவலில் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்கிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் டெக்னிக்கலி என்ன தேவையோ இந்த கதைக்கு அது நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருக்குங்க இந்த டீம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தா கூட இந்த கதைக்களத்தை அது சொல்லப்பட்ட விதத்தை பார்க்கும்போது ஏங்க இதெல்லாம் ஒரு 2005 வந்திருக்க வேண்டிய ஒரு படம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வருது. ஏன்னா இன்றைக்கினா ஹாலிவுட் படங்களே தமிழ் டப்பிங்கில் வாரம் 2-3 படம் ரிலீஸ் பண்ணுறேன். அதனால் உலகம் எங்கே போய்கிட்டு இருக்குது, இவங்க இன்னும் எந்த கதையை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை தான் இந்த படம் நமக்கு கொடுக்குது. அதுலேயும் எப்பா ஹீரோ ஹீரோயின் புரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சோகப்பாட்டு போடுற அந்த தருணமெல்லாம் 90s கிட்ஸோடு முடிஞ்சு போச்சு சார். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அதனால் அதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வரும் அப்படிங்கிற மாதிரியே எனக்கு படத்தில் எடுத்ததுக்கெல்லாம் பாடல்கள் தான். அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். நம்ம 2024-25 இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி கதையை கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்டில் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் கதாநாயகனான ஆகாஷ் முரளியுடைய கதாபாத்திரம் அவர் பெரிய மாஸ் ஹீரோங்க, அடித்து 60 பறக்க விட்ருவாப்ல அப்படின்லாம் இல்லாமல் ஒரு காமன் மேன், ஒரு ஹீரோ, அவனுக்கு ஒரு காதலி, அந்த காதலிக்கு ஒரு பிரச்சனை, அப்போ கதாநாயகன் களத்தில் இறங்கினா என்ன பண்ணுவாப்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கட்டத்து வரைக்குமே அந்த கதாபாத்திரம் போர்ட்ரே பண்ணப்பட்டிருந்தது. பட் இருந்தும் முன்ன பின்ன தெரியாத ஒரு கண்ட்ரிக்குள்ளே போய் அங்கே ஒரு ஹாஸ்டேஜ் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுற அளவுக்கு ஒரு சம்பவம் படத்தில் இருக்குது அப்படின்னா என்னங்க இது அப்படிங்கிற மாதிரி டப்புன்னு அந்த சீனே இந்த கதையில் இல்லை நம்மளோட பெருசாக ஒட்டாமையே போயிடுச்சு. இது எல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ட்விஸ்ட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடக்கூடாது, அந்த நபர் யார் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவே இன்டர்வலில் கரெக்டாக இன்டர்வல் முடிஞ்சு இன்டர்வல் ஓப்பன் பண்ணி
ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ஒரு சீன் ஒன்று இவங்க வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளை மாதிரி ஊருப்பட்ட படங்களெல்லாம் உருட்டி எடுக்கக்கூடிய பல பேர் அங்கேயே கெஸ் பண்ணிவிடுவாங்க, ரைட்டு இப்படி தான் மேட்ரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மேனிப்புலேஷன் ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அப்படிங்கிற அந்த விஷயமாகட்டும், அது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அது பார்க்குறவங்கள பொறுத்து தான் இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஓகே இஷ் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்னவோ இந்த படம் தியேட்டர்ஸை விட ஓடிடியில் சேர் ரைட்டு வீட்டில் டிவியில் ஓடுது, உட்காந்து ஃபேமிலியோடு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா இன்னுமே கூட ஒரு பெட்டரான ஒர்க் அவுட் ஆகக்கூடிய படமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக இல்லை. இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.